திமுக அமைச்சர்களை தட்டி தூக்கும் அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையுடைய பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கிறது. அமைச்சர் பொன்முடியுடைய விஷயத்துல அமலாக்கத்துறை உள்ள இருக்கிறாங்க. அதே போல ஜெகத் ரக்ஷன் விஷயத்துல அமலாக்கத்துறை உள்ள வந்துதான் 908 கோடி ரூபாய் அபராதம் என்பது விதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பரபரப்பா ஒரு வாரம் பேசுறாங்க. இப்ப 908 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமலாக்கத்துறை உள்ளே வந்து கிட்டத்தட்ட 14 மாதங்களுக்கு மேலாக புழல் சிறையிலே அடத்தி வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயமாகத்தான் இன்றளவுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமலாக்கத்துறையின் மூலமாக அடுத்த 2 அமைச்சர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் சமீப காலமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKS ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை என்பது விதித்திருக்கிறது. குவிப்பில் வன மோசடியும் இருக்கலாம் என்பதால் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என தகவல் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சொத்து குவிப்பு வழக்குல பாத்தீங்கன்னா வன மோசடி வழக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நமது அமலாக்கத்துறை அடுத்து உள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி திமுக தலைமை மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இப்ப செந்தில் பாலாஜி விஷயத்தில் உள்ள வந்தாங்க, கைது பண்ணாங்க. இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜி வெளியிலே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்திலுமே நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் இன்று வரைக்கும் தீர்ப்பு என்பது வெளிவரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தங்கம் தென்னரசு தான் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நமது அண்ணன் தங்கம் தென்னரசு ஆகட்டும், KKS ராமச்சந்திரன் ஆகட்டும், இருவருடைய வழக்கிலுமே அமலாக்கத்துறை உள்ளே வந்து குற்றங்களை பதிவு பண்ண போறாங்க. அதாவது அவர்களும் புதிதாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அந்த மாதிரி ஏதேனும் வழக்குகளை தொடுத்து இந்த அமைச்சர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதற்கு தமிழக ஆளுநரும் உடனடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டு எது எப்படியோ 2026க்கு முன்பாக, அதாவது இந்த வருடம் முடிந்து அடுத்த வருடங்கள்ல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த 2026ல சட்டமன்ற தேர்தல் என்பது வரப்போகிறது. அதற்காண்டி பாஜக இப்ப இருந்தே அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வேலைப்பாடுகளின் காரணமாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக திமுக அமைச்சர்களின் மீது ஒவ்வொரு நபராக அடுத்தடுத்த பிரச்சனைகளை சுரண்ட ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அமைச்சர் பொன்முடியாகட்டும், அதே போல கௌதம் சிகாமணி, திமுகவுடைய முன்னாள் MP கௌதம் சிகாமணி ஆகட்டும், இந்த 2 நபர்களோடு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை என்பது முடிந்தாலுமே இன்ன வரைக்கும் வழக்குகள் என்பது நிலுவையில் தான் போயிட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் வழக்குகளும் அமலாக்கத்துறை உள்ளே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.